முருகன் விரும்பும் பூஜை பொருட்கள். 1. செம்பருத்தி பூ. 2வது அரளிப்பூ. 3வது கந்தல் பூ. 4வது குருத்திப்பூ. 5வது பால். 6வது பன்னீர். 7வது தேன். 8வது சந்தனம். 9வது குங்குமம். 10வது விபூதி. 11வது பழங்கள். வாழை, மாதுளை, ஆப்பிள். 12வது தேங்காய். 13வது பனங்கற்கண்டு. 14வது பால் பாயசம். 15வது கடலை பருப்பு சுண்டல். 16வது வெற்றிலை மற்றும் பாக்கு. 17வது தீபம், நெய் தீபம். 18வது அகர்பத்தி தூபம். இவற்றை மனமார்ந்த பக்தியுடன் சமர்ப்பித்தால் முருகன் அருள் விரைவில் கிடைக்கும். முருகன் பூஜை செய்வது எப்படி? 1. காலை சுத்தமாக குளித்து சுத்தமான உடை அணியவும். 2வது பூஜை அறையை சுத்தமாக வைத்து முருகன் படம் அல்லது சிலை முன் விளக்கு ஏற்றவும். 3வது முதலில் விநாயகரை நினைத்து ஓம் விநாயகாய நம என்று ஜபிக்கவும். 4வது பின்னர் முருகனை நினைத்து ஓம் சரவணபவாய நம அல்லது கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யவும். 5வது முருகனுக்கு விரும்பிய பூக்களை அர்ச்சனை செய்யவும். 6வது பால், பன்னீர், தேன் போன்ற அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்யலாம். 7வது சந்தனம், குங்குமம் வைத்து அலங்காரம் செய்யவும். 8வது நெய் தீபம் ஏற்றி தூபம் காட்டவும். 9வது பழங்கள், பாயசம், சுண்டல் போன்ற நெய்வேதியம் சமர்ப்பிக்கவும். 10வது இறுதியாக தீபாராதனை செய்து முருகன் அருள் வேண்டிக் கொள்ளவும். முருகனை உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் வாழ்க்கையில் தைரியம், வெற்றி மற்றும் சந்தோஷம் கிடைக்கும். முருகன் அருள் பெற முக்கியமான நாட்கள் மற்றும் நேரங்கள். 1. செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாட்டிற்கு சிறந்த நாள். 2வது கிருத்திகை நட்சத்திர நாள் முருகனின் பிரியமான நாள். 3வது சஷ்டி தினம், மிகவும் சக்தி வாய்ந்த முருகன் வழிபாட்டு நாள். 4வது பங்குனி உத்திரம், முருகன் திருக்கல்யாண நாள், அருள் மிகும் நாள். 5வது தைப்பூசம், முருகன் அருள் பெற முக்கியமான திருநாள். வழிபாட்டு நேரம்: காலை 5 மணி முதல் 7 மணி வரை பிரம்ம முகூர்த்தம். மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. சிறப்பு குறிப்புகள்: ஓம் சரவண பவாய நம மந்திரத்தை 108 முறை ஜபிக்கவும். சிவன் கோவில் அல்லது முருகன் கோவில் சென்று வழிபடுவது மிகச் சிறப்பு. விரதம் இருந்து வழிபட்டால் விரைவில் பலன் கிடைக்கும். இவ்வாறு முறையாக வழிபட்டால் முருகன் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கும். முருகன் அருள் பெற செய்ய வேண்டிய விரத முறைகள்: 1. சஷ்டி விரதம். மாதந்தோறும் சஷ்டி நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். 2வது கிருத்திகை விரதம். கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகன் நாமத்தை ஜபித்தால் மன அமைதி கிடைக்கும். 3வது செவ்வாய் விரதம். தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமைகள் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் வேண்டுதல்கள் நிறைவேறும். விரத விதிமுறைகள்: காலை முதல் மாலை வரை உபவாசம் இருக்கலாம் அல்லது பழம், பால் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். சுத்தமான எண்ணம், நல்ல சிந்தனை கடைபிடிக்கவும். கோபம், பொய் பேசுதல் தவிர்க்கவும். முருகன் மந்திரங்கள்: ஓம் சரவண பவாய நம, ஓம் முருகாய நம, வெற்றிவேல் முருகன். தினமும் இந்த மந்திரங்களை ஜபித்தால் முருகன் அருள், தைரியம் மற்றும் செல்வம் கிடைக்கும். முடிவு: உண்மையான பக்தி, நம்பிக்கை மற்றும் ஒழுக்கத்துடன் முருகனை வழிபட்டால் வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். முருகன் அருள் பெற தினசரி செய்ய வேண்டிய எளிய வழிகள்: 1. காலை எழுந்தவுடன் வெற்றிவேல் முருகன் என்று 3 முறை சொல்லவும். 2. தினமும் விபூதி அணிவது முருகன் அருளை அதிகரிக்கும். 3வது ஒரு சிறிய தீபம் ஏற்றி முருகன் முன் 5 நிமிடம் அமைதியாக அமரவும். 4. தினமும் குறைந்தது 11 முறை ஓம் சரவண பவாய நம ஜபிக்கவும். 5வது வாரத்திற்கு ஒரு முறை முருகன் கோவில் சென்று வழிபடவும். 6வது அன்னதானம் அல்லது உதவி செய்யவும். இது முருகனுக்கு மிகவும் பிடித்த செயல். 7. மனதில் எப்போதும் நம்பிக்கை வைத்திருக்கவும். முருகன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆழமான ரகசியம்: முருகனை மனதில் நினைத்து என்னுடன் நீ இருக்கிறாய் என்று நம்பினால் அதே நம்பிக்கையே உங்களுக்கு சக்தியாக மாறும். இறுதி வரிகள்: முருகன் அருள் பெற்றவன் எந்த சூழ்நிலையிலும் தோல்வியடைய மாட்டான். அவரது வேல் உங்கள் வாழ்க்கையை காக்கும். முடிவு:
முருகனை மனமார்ந்த பக்தியுடன் வழிபட்டால் அவர் அருள் உங்கள் வாழ்க்கையை ஒளி வீசும். எல்லா தடைகளையும் நீக்கி வெற்றி, தைரியம், சந்தோஷம் வழங்குவார். வெற்றிவேல் முருகன் என்று நம்பிக்கையுடன் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை வெற்றியால் நிரம்பும். முருகன் அருள் எப்போதும் உங்களுடன் இருப்பதாக. இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.